இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 80 வருடங்கள் வாழ்கிற மனித வாழ்க்கைக்காக அந்த சிறு குழந்தையிலிருந்தே ஆயத்தப்படுத்தி அதை படிக்க வைத்து 20-25 வயதில் வேலைக்கு அனுப்புகிறோம். இப்படிதான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இதற்கே இவ்வளவு ஆயத்தம் என்றால் நிரந்தரமாக நித்தியவாசியான தேவனோடு, நம்முடைய பரிசுத்த தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தம் தேவையில்லையா? அதற்கான சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர். பிதாவாகிய தேவன் இதை செய்தார். சகலமும் அவருக்குள் இருக்கிறது, அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எதை வேண்டும் என்றாலும் எப்பொழுதும் எப்படியும் செய்ய வல்லமை உடையவர். அவர் பரிசுத்தர். அவருடைய வல்லமைக்கு முன்பாக நம்மால் எதுவும் செய்யக்கூடாது. நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும், அது ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும், மிகப்பெரிய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும், எல்லோரும் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட வல்லமை பராக்கிரமம் உடையவர்கள், மிகப்பெரிய ஞானிகளாய் இருக்கலாம், மிகப்பெரிய போர் வீரர்களாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட திறமைசாலிகளாய் இருந்தாலும் நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு வேண்டும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நினைத்தால் எதையும் செய்வார். அந்த அளவுக்கு அவரிடத்தில் வல்லமை உண்டு. அவரால் செய்ய முடியும். அந்த திறன் அவருக்கு உண்டு. எப்படி கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்றால், விவசாயம் செய்யும் பொழுது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் நிலத்தில் இடைவெளி விட்டு செடிகளை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் பாய வேண்டும் என்றால் தண்ணீர் அப்படியே விட்டால் எல்லா இடத்திற்கும் போய் சேராது. எல்லா செடிகளுக்கும் ஈரம் கிடைக்காது. அதனால் நீர் கால்களை வெட்டி, அதாவது வாய்க்கால் என்று சொல்வோம், அதை சிறிய சிறிய வாய்க்கால்களை நிலத்தின் நடுவில் வெட்டி அதன் வழியாக ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் பாயும்படி செய்வார்கள். இதை நீர்கால்கள் என்று சொல்வார்கள். ஒரு விவசாயி நிலத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போல ராஜாக்களின் இருதயத்தை கர்த்தர் திசை திருப்புகிறாராம். ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகிறார் என்றால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் ராஜாக்களின் இருதயத்தை தண்ணீரை திருப்புவது போல திருப்புவாராம். எந்த திசையில் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும், எந்த ஜனங்களுக்கு அந்த ராஜாக்கள் செய்யும் உதவி போய் சேர வேண்டும் என்றும், எந்தெந்த மனிதர்கள் யார் யாருக்கு நன்மை சேர வேண்டும், யார் யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த ராஜாக்கள் முடிவெடுக்கும்படியாக, அவர்கள் செயல்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். இப்படியாக கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் சுபமாக மங்களகரமாக வாழ வேண்டும் என்றால், சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ராஜாக்களின் ஆளுகை மிக முக்கியமாய் இருக்கிறது. அதையும் கர்த்தரே வழி நடத்துகிறார். அதனால் ஒரு தேசத்தில் ஒரு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதற்கு அந்த ஜனங்களே காரணமாய் இருக்கிறார்கள். மக்களின் நினைவுகளும் அவர்களுடைய செயல்களும் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அந்த தேசத்தில் நடக்கும். ஜனங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நீதியையும் நியாயத்தையும் நடப்பித்தால், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், ஜனங்கள் நீதி உள்ளவர்களாக நியாயம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த தேசம் சுபிட்சமாக இருக்கும், நன்மைகள் நடக்கும். ஜனங்கள் செய்யும் பாவத்தின் நிமித்தமே கர்த்தர் நியாயந்திருக்கும்படியாக ராஜாக்களை பயன்படுத்துகிறார். ராஜாக்களும் தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகளும் கர்த்தருடைய செயலை நிறைவேற்றுகிறவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் செய்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் தான்
அந்த தேசத்தில் நன்மை தீமை நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்று நன்மை பெற வேண்டும் என்றால் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகுகிற விழிப்புணர்வு வர வேண்டும். அப்பொழுதே நன்மைகள் நடக்கும். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் செய்வதெல்லாம் சரி, நாம் மிக சரியாக நம் வாழ்க்கையை நாம் கடந்து போகிறோம் என்று நமக்கு தோன்றும். ஆனால் நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது, எந்த நோக்கத்தோடு நாம் செயல்படுகிறோம், எந்த நோக்கத்தோடு நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம் இருதயங்களை நிறுத்து பார்க்கிற, எடை போட்டு பார்க்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்து கொள்வார். நம் மனதில் உள்ளது அவருக்கு தெரியும். நாம் வெளியில் பேசுவதையோ மற்றவர்களிடம் சொல்லுகிற காரியம் அல்ல, நம் இருதயத்தின் நினைவுகளையே அவர் பார்த்து விடுவார். அதை முதலில் புரிந்து கொள்வோம். கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது. அவருக்கு என்ன தெரியும் என்று நினைக்க கூடாது. நிச்சயம் கர்த்தருக்கு சகலமும் தெரியும். அதுதான் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவர் இருதயத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவரால் பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். யார் நல்லவர், யார் துன்மார்க்கர் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் பலிகளை விட நீதி நியாயத்தை கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். சிலர் தங்கள் வாழ்க்கையில் சில தவறான கோட்பாடுகளை வைத்திருப்பதையும் அது அறியாமல் செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூட அப்படி செய்து கொண்டிருக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாமே நம்மிடத்தில் மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் மந்தமாய் இருப்பது, நிர்விசாரமாய் இருப்பது போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அது நமக்கு தெரிந்தும் இருக்கும். நான் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார், ஆனாலும் நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை, அது என்னால் முடியாது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்போம். உண்மையில் அது முடியாத எந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் சொன்னதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. மனம் இருக்காது நமக்கு கீழ்ப்படிவதற்கு. அதற்காக ஏதாவது நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ள, இது என்னால் முடியாது, அதற்கேற்ற சூழ்நிலை எனக்கு இல்லை, ஒரு நாள் நான் திருந்திக் கொள்கிறேன் என்று தள்ளி போட்டுக்கொண்டே காலம் தாழ்த்தி கொண்டிருப்போம். அப்படிப்பட்டவர்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், இப்படி நாம் கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்தை செய்வோம். என்னவென்றால், இதற்கு பதிலாக நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், மனம் திரும்ப மாட்டேன், ஆனால் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், இந்த காரியங்களை நான் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. கனியற்ற ஒரு மரம் போல. அதனால் பிரயோஜனம் என்ன? ஒரு மாமரம் இருக்கிறது, ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறது, ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது, நன்றாக வளர்கிறது, செழிப்பா இருக்கிறது. ஆனால் ஒரு பிஞ்சோ ஒரு பழமோ இல்லை என்றால் அதனால் பலன் என்ன? அது போல இருக்கிறது. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தரை நாம் தேடுவதும் எதற்காக? நம் இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாவதற்காக, நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்காக, நாம் மனம் திரும்பி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நல்லவர்களாக, ஆதாம் ஏவாள் மூலமாக, நம் முன்னோர்கள் மூலமாக வந்த அந்த கீழ்ப்படியாமையை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கான மறுரூபப்படுத்தும் பணிக்குதான் இந்த காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும். நான் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆனால் மனம் திரும்ப மாட்டேன் என்றால் கனியற்ற மரமாய் நாம் இருக்கிறோம் என்று பொருள். நாம் கர்த்தருக்கு பலன் தராதவர்களாய் இருக்கிறோம். கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கனி தராத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாம் கனியற்றவர்களாய் இருந்தால் நித்திய அக்னி ஆகிய அக்னி கடலில் போடப்படுவோம்.
நாம் கர்த்தருக்கு பலன் தருகிறவர்களாக, முதல் கனி நம்முடைய ஆத்துமா. நாம் மனம் திரும்பும் போது பரிசுத்தம் அடைகிறோம். நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் முழுமையாக்கி அவர் கிருபையினால் நம்மை எடுத்துக்கொள்வார். நாம் முதல் பலனாகிறோம். இன்னும் நாம் திருந்திய பின்பு நாம் செய்யும் ஊழியத்தினால் பலர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களும் பல கனிகளாய் மாறுகிறார்கள். முதலில் நாம் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பின்பு கர்த்தர் தரும் பணியை செய்து மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இப்படி நாம் செய்திருக்க வேண்டியதை விட்டு நாம் பலி செலுத்தி கொண்டு, நான் தினந்தோறும் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுகிறேன், அதனால் நான் பரிசுத்தம் அடைந்து விடுவேன், என் வழிகளில் நான் இருக்கிறேன், ஆனால் தினந்தோறும் என் காரியங்களை எப்பொழுதும் போல செய்வேன், பொய் பேசுவேன், ஏமாற்றுவேன், எல்லா காரியத்தையும் உலக மக்கள் போல, உலகத்தாரை போல எல்லா பாவங்களையும் செய்வேன், அக்கிரமங்களை செய்வேன், மனம் திரும்ப மாட்டேன். ஆனால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதனால் ஊழியத்திற்கு அழைத்தால் நானும் போகிறேன், எல்லாம் செய்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய்விடுவேன், எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று பொருள். மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த ஆத்துமாவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. ஒருவேளை நம்முடைய ஊழியத்தினால் மற்றவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு போகலாம். ஆனால் நாம் மனம் திரும்பாமல் இருந்தால், நமக்குள் பாவம் இருந்தால், நம் ஊழியத்தின் மூலம் பலர் போகலாம் பரலோகத்திற்கு, நாம் போக முடியாது. நான் இத்தனை பேருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன் என்று நம்முடைய தகுதி சான்றிதழ் என்று கர்த்தரிடத்தில் காட்டிக்கொண்டு நாம் போய்விட முடியாது. நான் இத்தனை வருடம் உமக்காக உழைத்திருக்கிறேன் சாமி, என்னை நீர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்றெல்லாம் கேட்க முடியாது. நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, அப்பொழுதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நாம் செய்யும் ஊழியத்திற்கும் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அதற்குரிய பலனும் பரலோகத்தில் மேலும் மேலும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை தருவார் கர்த்தர். இப்படி நம் வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பலிகளை மட்டும் அல்ல, பலி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், வசனம் படிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். இது எல்லாம் எதற்காக? நாம் மனம் திரும்புவதற்காக, நீதிமானாய் நியாயஸ்தர்களாய் மாறுவதற்காக. இதை நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:3. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு நீதிமானாய் வாழும்போது, நாம் நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், தசமபாகம் செலுத்த வேண்டும், சகல நீதி நியாயங்களையும் நிறைவேற்ற வேண்டும். பரலோக ராஜ்யம் சாதாரணமான இடம் அல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நித்தியமாய் கோடான கோடி ஆண்டுகளாய் நாம் வாழப் போகிறோம். இந்த மனித வாழ்க்கையில் ஒரு 70 வருடம் வாழ்வதற்காக 15 வருடம் 20 வருடம் படிக்கிறோம், 30 வருடம் உழைக்கிறோம். 70 வருடம் வாழ்வதற்காக எத்தனை உழைப்பு, எத்தனை போராட்டம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையின் வயது இருக்கிறது, பால் குடிக்கும் வயதில் இருக்கிற குழந்தையை பள்ளிக்கு அனுப்புகிறோம். எதற்காக? அதன் வாழ்க்கை நன்றாக படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், அது நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று. இந்த 70 வருடம் வாழும் வாழ்க்கைக்கு 20 வருடம் பெற்றோர்கள் கவனித்துக் கொள்கிறோம். மிச்சம் 80 வருடங்கள் வாழ்கிற மனித வாழ்க்கைக்காக அந்த சிறு குழந்தையிலிருந்தே ஆயத்தப்படுத்தி அதை படிக்க வைத்து 20-25 வயதில் வேலைக்கு அனுப்புகிறோம். இப்படிதான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இதற்கே இவ்வளவு ஆயத்தம் என்றால் நிரந்தரமாக நித்தியவாசியான தேவனோடு, நம்முடைய பரிசுத்த தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தம் தேவையில்லையா? அதற்கான சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? பரலோக ராஜ்யம் மகா பெரிய தேசமாய் இருக்கிறது. அதை சொல்ல நமக்கு, அதை புரிந்து கொள்ளும் அறிவும் நமக்கு இல்லை, அதை சொல்லவும் எல்லாராலும் முடியாது இந்த காலத்தில். ஏனென்றால் நம்முடைய அறிவு கொஞ்சம், நமக்கு இருக்கிற மூளையின் அளவுக்கே நம்மை சிந்திக்க முடியும். அதை விட பல மடங்கு பெரியது பரலோக ராஜ்யம். ஏதோ இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்க அவ்வளவு பெரிய ராஜ்யத்தில் போய் பரிசுத்தமாய் நிம்மதியாய் சமாதானமாய் வாழப்போகிறோம் என்றால் அதற்கான ஆயத்தம் என்று ஒன்று வேண்டாமா? அதற்கான
ஒரு சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டாமா? அந்த பரலோக சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டாமா? பரிசுத்தம் தான் பரலோக பாஷை. அந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டாமா? பரிசுத்தரோடு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அதை இங்கேயே கற்றுக்கொண்டு நாம் தேர வேண்டும். தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்களில் கிருபை பெறும்படியாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதி என்பது என்ன? விசுவாசிப்பது, கர்த்தரை விசுவாசிப்பது, கர்த்தரிடத்தில் அன்பு, முதலில் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும். இப்படி எல்லா நீதி நியாயங்களையும் நிறைவேற்றும் பொழுது அதை பற்றின விளக்கங்கள் தான் வேத புத்தகத்தில் கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கை, யோசேப்பு ஐயாவுடைய வாழ்க்கை என்று சகல பரிசுத்தவான்களின் வாழ்க்கையும் நமக்கு உதாரணமாக கதை போல சொல்லி நமக்கு நீதி நியாயங்களை கர்த்தர் போதித்திருக்கிறார். அதை படித்து பார்த்து நாம் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். ஒரு சினிமா பார்ப்பது போல அவர்களுடைய வாழ்க்கை. அதை படிக்கும் போது மிக ஆர்வமாய் இருக்கும். ஆர்வமாக படித்துக்கொண்டு சகல நீதிகளையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழிகளை நடப்போம். கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். நீதிமான்களாய், நியாயஸ்தர்களாய் வாழ்ந்து, நீதியை கடைபிடித்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பொய் பேசாமல் நீதியாய், உண்மையாய், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தும் பொழுது அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தரும் அதை ஏற்றுக்கொள்வார். பரிசுத்த வேதாகமத்தில் துன்மார்க்கர் யார் என்று பல இடங்களில் துன்மார்க்கர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் யார் என்று இந்த இடத்தில், இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன இருக்கும்? அவர்கள் சுபாவம் என்ன? துன்மார்க்கர் என்றால் எந்த சுபாவம் உள்ளவர்கள் துன்மார்க்கர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? அவர்கள் குணங்கள் என்ன? அவர்கள் எப்படி நினைப்பார்கள்? என்ன செய்வார்கள் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் என்ன செய்வார்களாம்? மேட்டிமையான பார்வை பார்ப்பார்களாம். பெருமை உள்ளவர்கள் என்று பொருள். பெருமை என்னும் குணம் அவர்களிடத்தில் இருக்கும். பெருமை என்பது ஒரு குணம். அது பாவத்தை செய்ய வைக்கும். அந்த மேட்டிமையான பார்வை அவர்களிடத்தில் இருக்கும். நான் பெரியவன், நான் பெரியவள், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எனக்கிடத்தில் பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு தாளந்தை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருப்பதை வைத்து நான் எல்லோரிலும் பெரியவன் என்று நினைத்து கொண்டு எப்பொழுதும் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பார்வை துன்மார்க்கர். அந்த பார்வை பார்க்கிறவர்கள், தன்னை மேன்மையாக நினைப்பவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரையும் போல மனிதர்கள் நாம். ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதன். அப்படிதான் இதில் என்னிடத்தில் ஒரு காரியம் அதிகமாய் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதற்காக நான் பெரிய ஆள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமா இருக்கிறது? அதனால் இப்படி நினைப்பவர்களை துன்மார்க்கர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், இன்னும் சில காரியங்களையும் செய்வார்கள். தங்களை பெருமையாக நினைத்து மேன்மை பாராட்டி அந்த பார்வையில் பெருமையாய் இருப்பார்கள். இன்னொரு காரியம், அகந்தையான மனம், கர்வமாய் இருப்பார்கள். மற்றவர்களை கேவலமாக எண்ணுவது, மட்டமாக எண்ணும் குணம். இந்த இரண்டு குணங்களும் இருப்பவர்கள் அவர்கள் துன்மார்க்கர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் போடும் வெளிச்சமும் பாவமே. அவர்கள் சொல்லுகிற நல்ல காரியங்களை போல சொல்லுவார்கள். அது அப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாம் என்று நல்லவர்கள் போல அவர்கள் பேசினாலும் மேன்மை பாராட்டி கொண்டு, தன்னை பெரியவர்களாய் நினைத்து கொண்டு, கர்வத்தோடு அவர்கள் செய்கிற செயல்களும் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் காட்டும் வழிகள், அவர்கள் நினைவுகள், அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களோடு. நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படி இருந்து விடக்கூடாது. அதை நாம் யோசித்து புரிந்து நம்மை நாம் நிதானித்து, நம்மிடத்தில் அப்படி இருக்குமானால் அதை எடுத்து எறிந்து விட வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் ஆகட்டும், நம்முடைய பிறப்பி நிமித்தம், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவள்,
பிறந்தவன் என்று சொல்லுவது. நான் அதிகம் படித்திருக்கிறேன், அதிக பணம் இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறோம், மிக உயரமாக இருக்கிறோம், மிக கலராக இருக்கிறோம், இப்படியெல்லாம் இந்த காலத்து மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது. நான் ஏன் உண்ணும் உணவில் கூட நான் உயர்ந்த உணவை சாப்பிடுகிறேன் என்று பெருமை. இப்படி எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டி அகல பாதாள குழிக்குள் தான் செல்ல வேண்டும். தயவு செய்து இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை ஆராய்ந்து பார்த்து எடுத்து தூக்கி எறிந்து காலில் மிதித்து அக்கினியில் இட்டு கொளுத்து விட வேண்டும் அந்த எண்ணங்களை. அப்படிப்பட்ட மகா பெரிய கொடுமையான எண்ணங்கள் மேன்மை பாராட்டுதல். அதை தூக்கி எறிவோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவோம். அது நமக்கு நல்லது. இல்லை என்றால் நாமும் அப்படி மாறி போக வேண்டியதுதான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய மனம், ஒரு மனிதன் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக நிதானமாக செயல்படுகிறவனாய் இருந்தால் அவனுடைய நினைவுகளில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்கிறான். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற முன் யோசனையோடு நிதானமாய் செயல்படுகிற மனிதனாய் இருந்தால் அந்த மனிதனுடைய நினைவுகள் செல்வத்தை கொடுக்கும். அவனுடைய அந்த நிதானமான முயற்சியானது அவன் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் சில மனிதர்கள் பதறுவார்கள். இதை என்ன செய்வதென்று அந்தந்த நேரத்திற்கு தான் முடிவெடுப்பார்கள். அது என்ன செய்வதென்று தெரியாது, பதறுகிற குணம் இருக்கும். அப்படி நிதானம் இல்லாமல் பதறுகிறவனுடைய வாழ்க்கை தரித்திரத்திற்கு ஏதுவாகும். அப்படி என்றால் இருக்கும் செல்வத்தையும் அவன் இழந்து போவான். அதை காப்பாற்ற தெரியாது. நாம் மனம் பதறுகிறவர்களாக நம் நினைவுகளில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் முன் யோசனையோடு நிதானித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மிடத்தில் இருக்கிற பணம் பொருளை செலவழிப்பதென்றாலும் கொஞ்சம் செலவழித்தாலும் மீதியை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். பணமாயிருந்தாலும் நம் நேரத்தை செலவழிக்கும் பொழுதும் சரியாக திட்டமிட்டு நிதானமாய் செயல்பட வேண்டும். சிலர் நேரத்தை திட்டமிடாமல் அவசரமாக எழுந்து தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பாதி முடித்தும் பாதி முடிக்காமலும் அலுவலகத்துக்கு செல்வார்கள், தேவாலயத்திற்கு செல்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் பதறுகிற குணம். நாம் அதிகாலையில் எழுந்து அந்த நாளுக்கான எந்த நேரத்தில் எங்கு செல்ல வேண்டுமோ அதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு, முதல் நாளே திட்டமிட்டு, இந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய வேலைகளை இவ்வளவு நிதானமாக செய்வதற்கு தேவையான நேரத்தை ஒதுக்க வேண்டும். திட்டமிடல் சரியாக ஜாக்கிரதையாக திட்டமிட்டு நம் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நிதானமாக நல்லபடியாக முழுமையாக எல்லா காரியங்களையும் செய்து நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கும் நாம் செல்ல வேண்டும். இப்படி செய்வது ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். இப்படிப்பட்டவர்கள் செல்வத்தை சேர்ப்பார்கள். பதறுகிறவர்கள் என்றால் தன் இஷ்டம் போல தூங்கி தன் இஷ்டம் போல எழுந்து நேரத்தை சரியாக திட்டமிடாமல் அவசரமாக அந்தந்த நேரத்திற்கு எதையாவது செய்துவிட்டு கிளம்பி அவர்கள் வேலைகளை சரியாக செய்ய மாட்டார்கள். பதறுவதினால் அது தரித்திரத்தை உண்டாக்கும். எதுவும் முழுமையாக செய்ய முடியாது. பணம் செலவழிப்பதிலும் அப்படிதான் முன்கூட்டியே செயல்பட வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வருகைக்கும் நாம் இப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அந்த 10 கன்னிகைகளின் சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம். அதில் 5 கன்னிகைகள் தங்கள் விளக்குகளையும் எண்ணெயையும் கூட கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த யோசனை நமக்கு வேண்டும். முன் யோசனை வேண்டும். நேரம் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். இந்த விவேகத்தை, இதற்குதான் கர்த்தர் விவேகம் என்று சொல்லுகிறார். காலத்தை அறியும் அறிவு, புத்தி, அறிவு, ஞானம், காலத்தை அறிகிற அறிவாகிய விவேகம், அதையும் சேர்த்து அறிவோடு ஞானத்தோடு காலத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எப்படி ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை கண்டுபிடிக்கிறதோ, அதை பற்றி கொள்கிறதோ, அது போல அந்த 5 கன்னிகைகள் எடுத்துக்கொண்டு போன அதிகமான எண்ணெயின் நிமித்தம் அவர்கள் பரலோகத்தை கண்டடைந்தார்கள். அவர்கள் கர்த்தரோடு சேர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம் காலத்தை வீணடித்து விட்டு ஜாக்கிரதை இல்லாதவர்களாய் நம் நினைவுகளில் பதறுகிறவர்களாய் இருந்தால் நாம் எப்படி தரித்திரமாவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ,
இந்த வசனத்தில். அது போல நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பாக, எந்த ஒரு மனிதனும் இழக்கக்கூடாத இழப்பாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து கர்த்தரை அண்டிக் கொள்ளும்படியாக மேன்மையான, எவ்வுலகத்திலும் காணாத மேன்மையான கர்த்தரோடு சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் நினைவுகளில் இப்பொழுதே அதை பழக வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தப்பட வேண்டும். அன்றாட காரியங்களை செய்வதிலும் இதில் ஒழுங்காய் சிறிய காரியங்களில் நம் மனதை ஒழுங்குபடுத்தி விட்டால் பெரிய காரியங்களில் சகலமும் ஒழுங்காய் வரும். நாம் அன்றாட காரியங்களை செய்ய நம்முடைய நேரத்தை திட்டமிட பழகி கொண்டால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும் போதும் அதே பழக்கம் நமக்கு அங்கு வந்துவிடும் சுலபமாக. நாம் பணம் செலவழிப்பதை சரியாக திட்டமிட்டு செய்தால், அதை சரியாய் செய்யும் பொழுது, ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கும் பொழுது செல்வத்தை கண்டடைகிறோம். நாம் பதறுகிறவர்களாய் இருந்து பணத்தை தாறுமாறாக செலவழித்துக் கொண்டிருந்தால், அதே போல நாம் நீதி நியாயங்களை விட்டு கர்த்தருடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாமல் நாம் இழந்து போவோம். மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போக நேரிடும். இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அன்றாட காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும் நற்குணங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படிதான் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கட்டளைகளில் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே கீழ்ப்படிதல் என்னும் ஒரு நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நீதியின்படியே அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் பிற்காலத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தும் நடக்கும் பழக்கம் சுலபமாக அவர்களுக்கு வந்துவிடும். இப்படிதான் கர்த்தர் நம்மை அருமையாக வழி நடத்துகிறார். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம். அவர் வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்வோம். அவர் நன்மையாய் நம்மை வழி நடத்துகிறார். அவருக்கு செவி கொடுப்போம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது. பொய் பேசி, அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், எந்தவித தொழிலாக இருக்கலாம், பொய் பேசி பணம் சம்பாதிப்பது என்பது எப்படிப்பட்டது என்று வேதம் இங்கு சொல்லுகிறது. அதாவது சாக போகிறவனுடைய சுவாசம் போல் இருக்குமாம். ஒரு மனிதன் மரிக்க போகிறான், அந்த நிலையில் இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒருவனுடைய சுவாசம் எப்படி இருக்கும்? மரிக்க போகிறவனுடைய சுவாசம் எப்படி இருக்கும்? அவன் திணறிக் கொண்டிருப்பான். அல்லது அந்த மனிதனுடைய முடிவு என்பது மரணம் அடைய போகிறான் எனும் போது அது 5 நிமிடம் முன்பாகவோ அல்லது பின்பாகவோ மரிக்க போகிறான். சகல பலன்களும் நீங்கிவிட்டது. அப்படி இருக்க அவன் சுவாசம் இழுத்து கொண்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மனிதன் அதிகமாய் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பான். அப்படிதான் பொய் பேசி சம்பாதிக்கிறவனுடைய நிலைமை. அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? பொய் பேசி சம்பாதிக்கிற பணத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நமக்கு பயன்படாது. எப்படி அநியாயத்தினால் அந்த பணம் சம்பாதிக்கப்படுகிறதோ அப்படியே அநியாயத்தினால் போய்விடும். அதனால் பொய் பேசக்கூடாது. கொஞ்சம் சம்பாதித்தாலும் நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் நாம் சம்பாதிக்கும் போது அந்த பணம் ஒரு சிறிய அளவாய் இருந்தாலும் அது மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு பயன்படும். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். இந்த காலத்தில் அதிகமாய் அநியாய செலவுகள் வருவதற்கு குடும்பங்களில் தேவையில்லாத செலவுகள், எதிர்பாராத செலவுகள் திடீரென்று வந்து பெரிய பண செலவை ஏற்படுத்தி விட்டு போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு காரணமே மக்கள் அநியாயத்தில் சம்பாதிப்பதினால், பொய் பேசுவதினாலும் பிறரை ஏமாற்றுவதினாலும் இப்படியெல்லாம் செய்து சம்பாதிக்கும் போது அது ஓட்டையான ஒரு பாத்திரத்தில் விழுந்த தண்ணீர் எப்படி அந்த ஓட்டையின் வழியாக வெளியே சென்று விடுமோ அப்படி போய்விடும். அநியாயமாய் வந்த பொருள் அநியாயமாய் போய்விடும். நீதியின்படி சம்பாதிக்கும் கொஞ்ச பொருளாய் இருந்தாலும் அது நமக்கு முழுமையாய் பயன்படும், நிலைத்திருக்கும். கர்த்தர் மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை உற்று கவனிக்கிறார். அது என்னவென்றால், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அவர்கள் செயல்களை நாம் கவனிக்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த செயல்களின் நிமித்தம் ஒருவரை நாம் நியாயத்திருக்கிறோம். நன்மை செய்கிறவர்களை பார்த்து நாம் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். தீமை செய்கிறவர்களை பார்த்து நாம் அவர்களை தீயவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல. ஒரு மனிதன் தீமையே செய்து கொண்டிருந்தாலும் அவன் செயல்களை வைத்து கர்த்தர் அவனை தீயவன், அவன் துன்மார்க்கன் என்று நியாயந்திருப்பதில்லை.
எப்பொழுதும் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய விருப்பம் என்ன, ஒரு மனிதனின் விருப்பம் என்ன என்பதையே, அவன் இருதயத்தின் நினைவுகள் என்ன என்பதையும், அவனுடைய மனம் எதை நாடி இந்த காரியத்தை செய்கிறது. ஒரு மனிதன், உதாரணத்திற்கு பார்க்கலாம், ஒரு மனிதன் பொய் பேசிக் கொண்டே இருக்கிறான், எப்பொழுதும் பொய் சொல்லுகிறான். அவன் கொஞ்சம், அதாவது அதிகமாக பேசவில்லை, எப்பொழுதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பொய் பேசி விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது பாவம்தான், அவன் செய்கிற பாவத்திற்கு தண்டனை உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். எதற்காக இவன் பொய் சொல்லுகிறான்? சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவன் பயந்து கொண்டு பொய் சொல்லி இருப்பான். ஆனால் அவனுக்குள் பொய் சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்காது. எந்த பாவத்தை விரும்பாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பயந்து ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் அவன் பொய் பேசிக்கொண்டு வேறு ஏதாவது பாவம் செய்து கொண்டிருந்தார், அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். துன்மார்க்கன் என்று தீர்த்து விட மாட்டார். ஆனால் ஒரு மனிதனுடைய விருப்பமே எப்பொழுதும் பாவம் செய்வதாய் இருந்தால் அவனுடைய விருப்பம் அக்கிரமம் செய்வது. அவன் நீதியை விரும்ப மாட்டான், நியாயத்தை விரும்ப மாட்டான். அவனுக்கு அதன் மேல் விருப்பமே இல்லை என்றால் அவனுக்கு பெயர் தான் துன்மார்க்கன். அவனுக்கு தண்டனை தான் வரும், மனம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பம் முழுவதும் பாவம் செய்வதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, அவன் நீதியை விரும்புவதும் இல்லை என்றால் அவனுடைய நோக்கம், அவன் இருதயத்தின் நினைவுகள் துன்மார்க்கமாய் வாழ்வதே. இப்படிப்பட்ட மனிதர்கள் நீதிமானையும் நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், பரிசுத்தத்தை விரும்பவே மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிது. நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்களுக்கு மனமே இல்லை நியாயம் செய்வதற்கு. அதனால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுதும் கர்த்தர் மனிதன் எதை விரும்புகிறான், ஒவ்வொரு மனிதனையும் அவர் ஆராய்ந்து பார்ப்பது அதுதான். இவனுடைய விருப்பம் என்ன, இவன் எதை விரும்பி இந்த காரியங்களை செய்கிறான் என்று பார்க்கிறார். நாம் மதியில்லாமல் ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன என்பதையே கர்த்தர் பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் கீழ்ப்படிதலையும் ஒழுக்கத்தையும் பரிசுத்தையும் விரும்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு மனம் திரும்ப வாய்ப்பு உண்டாகும். நம்மிடத்தில் பாவம் இருந்தாலும் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டாகும். அது எந்த பாவமாய் இருந்தாலும், சிறியதோ பெரியதோ எதுவாய் இருந்தாலும், கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும், மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு அக்கிரமம் செய்கிறோமோ அதற்கான நியாய தீர்ப்பையும் கர்த்தர் கொடுத்து நம் பாவத்தை அகற்றி விடுவார். கர்த்தர் அடித்தாலும் அணைத்தாலும் அவர் கண்களில் கிருபை கிடைத்து நாம் அவரோடு சேர்ந்திருக்க முடியும். ஆனால் நம் விருப்பம் பாவமாய் இருந்தால், நாம் பரிசுத்தமாய் வாழவே விரும்பவில்லை என்றால் பாழ்கடிக்கப்பட்டு போவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் இரக்கம் கிருபை கிடைக்காது. அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய விருப்பம் பரிசுத்தமே, அவருடைய விருப்பம் நீதி, அவருடைய விருப்பம் பரிசுத்த வாழ்வு, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வு, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மை நேசிக்கிறவர்கள் விரும்புவதை நாமும் நேசிப்பது சுலபமான ஒன்று, அது பழக்கமான ஒன்று, எல்லா மனிதரின் இயல்பாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை நேசித்து அவருடைய விருப்பம் என்னவோ அதையே நாமும் விரும்பும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய கண்களில் கிருபையையும் பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனையும் அடையலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருக்கு பிரியமாய் நடப்போம், அவரை நேசிப்போம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருடைய வேத வசனங்களை தினந்தோறும் தியானிப்போம். அது நம்மை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த வழியில் நடத்தும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன். ஒரு மனிதன் குற்றவாளியாய் இருக்கிறான். குற்றவாளி என்றால் யார்? வேத வசனங்களுக்கு மீறி நடப்பது, 10 கட்டளைகளை மீறி நடப்பது, கர்த்தருடைய வசனங்களை மீறி நடப்பது, அநியாயம் அக்கிரமம் செய்வது. இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்றால் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய மலை உபதேசங்களை மீறி நடக்கிறவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம்.
அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் செயல்படுகிறவர்கள் மாறுபாடுள்ளவர்கள், மனம் அறிந்து குற்றம் செய்கிறவர்கள். குறை வேறு, குற்றம் வேறு. குறை சொல்லுதல் என்பது ஒரு காரியம் செய்வது சரியா இருக்கிறது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்வது குறை சொல்வது. அது தவறல்ல, அது பாவம் அல்ல. ஆனால் குற்றப்படுத்துவது என்பது நீ பாவம் செய்தாய் என்று ஒரு மனிதனை குற்றப்படுத்துவதே என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் மாறுபாடுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்க்க எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. நீ குற்றவாளி என்று நாம் ஒருவரை சொன்னால் அதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை. ஏனென்றால் ஒருவர் மனதில் இருக்கும் எண்ணங்களை, அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. புறம்பாக நாம் பார்த்துவிட்டு ஒரு மனிதனை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றொருவனை நீ குற்றவாளி என்று தீர்க்காதிரு. எந்த மனிதனையும் குற்றவாளி என்று தீர்க்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை குற்றவாளி என்றும் குற்றவாளி அல்ல என்றும் முடிவு பண்ணும் அதிகாரம் கர்த்தருக்கே உரியது. அதை நாம் செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்தால் அது பாவமாய் இருக்கிறது. அதனால் நமக்கு நியாய தீர்ப்பு வரும். அது நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. பிறரை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் மாறுபாடு உள்ளவன் என்றே இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாறுபாடுள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை எடுத்து போட வேண்டும். பிறரை குற்றவாளி என்று தீர்த்து நாம் மாறுபாடுள்ளவர்களாய் வாழக்கூடாது. குற்றவாளி என்று தீர்ப்பதும் அல்லது நாமே குற்றம் செய்வதும் தவறு. குற்றம் என்பது நம் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும். யார் குற்றம் செய்கிறோம்? நாம் ஒரு பாவம் செய்தால் அது நமக்கு நன்றாக தெரியும். அறியாமல் எந்த மனிதனும் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் நினைவுகளையும் அதில் நீதி நியாயங்கள் என்ன என்பதையும் கர்த்தர் நமக்கு இருதயத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு தெரியும். அதனால் நாம் குற்றவாளியாய் இருந்தால், நாம் குற்றம் செய்தால் நம் மனமே சொல்லும் நாம் செய்வது தவறு என்று. குற்றவாளிகள் அவர்கள் வாழ்க்கை பாதை மாறுபாடு இருக்கும். ஒரு தெளிவான பேச்சும் அவர்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்காது, குழப்பம் இருக்கும். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நேர்மையானதாக சரியானதா இருக்காது. ஒரு எந்த செயலை செய்வதென்றாலும், ஒரு நேரத்தை நிர்வகிக்கிறது என்றாலும் அதில் சரியான முறை இருக்காது. ஒரு பணத்தை செலவழிப்பது என்றாலும் அதிலும் திட்டமிட்டு செயல்பட மாட்டார்கள். குற்றம் உள்ளவர்கள் மாறி மாறி நடப்பார்கள். ஒரு ஒழுங்கு அவர்களிடத்தில் எந்த விஷயத்திலும் இருக்காது. இதுவே கர்த்தர் சொல்லும் அடையாளமா இருக்கிறது. நாம் குற்றவாளிகளாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். பாவ சாபங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். சுத்தம் உள்ளவன் எவனோ அவன் தன் கிரியைகளில் சுத்தமாயிருக்கிறான். அவன் செய்யும் செயல்கள் சுத்தமாய் இருக்கும். எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளின் செயல்கள் இப்படியாக இருக்கும். சுத்தமுள்ளவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையில் செம்மையானவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வழிகளில் நடப்பவன் சுத்தம் உள்ளவனாய் இருக்கிறான். அவன் மனம் சுத்தமாயிருக்கும். செய்யும் செயல்களில் எல்லாம் ஒழுங்கு இருக்கும். சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ஒரு வீட்டில் மனைவி எப்பொழுதும் சண்டை போடுகிறவளாய் இருந்தால் அந்த கணவனுடைய நிலை மிகவும் மோசமானதாய் இருக்கும். அந்த கணவனால் வீட்டில் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சண்டை போடும் மனைவியோடு ஒரு பெரிய வீட்டில் வசதியாய் வாழ்வதை விட ஒரு மூலையில், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தனியாக தங்கி இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இது மனைவிக்கு மட்டுமல்ல, கணவன்களுக்கும் பொருந்தும். சில வீட்டில் பெண்கள் சண்டை போடுகிறவர்களாக இருப்பார்கள், உண்டு, அப்படியும் உண்டு. ஆனால் சில வீடுகளில் பெண்கள் அமைதியா இருப்பார்கள், ஆண்கள் எப்பொழுதும் சண்டை போடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தால் கணவன் சண்டை போடுகிறவனாய் இருப்பான். மனைவி பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிற, பாவம் செய்கிற எண்ணம் உள்ளவர்களாய் இருந்தால், பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் சண்டை போடுகிறவர்களாய் இருப்பார்கள். சண்டை போடுதல் என்பது
ஆவிகளுடைய பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தல், பாவம் செய்கிறவர்களே அதிகமாய் சண்டை போடுகிறவர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று சண்டைகள், சண்டை போடுவது, பிரிவினை செய்வது, கோபங்கள் படுவது. கோபம் என்றால் கோபப்படுவதல்ல, அது எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருப்பது. இப்படிப்பட்ட கோபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதாவது ஒரு முறை கோபம் வந்தால் அது கோபம். கோபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கோபமாகவே எரிந்து கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவமான செயல்கள். இருதயத்தில் பாவம் உள்ளவர்களை சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு இருப்பதை விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தனியா இருப்பதே நல்லது. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய விரும்பும். ஒரு மனிதன் எப்பொழுதும் யாருக்காவது தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு பெயர் துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லலாம். துன்மார்க்கன் இருப்பான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? அவனுடைய விருப்பம் நீதியை விரும்பாது. எப்பொழுதும் பொல்லாப்பு செய்ய விரும்புவான். எப்பொழுது யாரை துன்பப்படுத்தலாம், தீங்கு செய்யலாம், சண்டை மூட்டலாம். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது. அவனோடு இருப்பவர்களுக்கு அவன் இரங்க மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான். அடுத்தவர்களுக்கு ஒரு இரக்கம் காட்டும் எண்ணம் இருக்காது, இரக்க குணம் இருக்காது. இப்படிப்பட்ட மனிதனே துன்மார்க்கனாய் இருக்கிறான். துன்மார்க்கன் என்பவன் தீங்கு செய்ய விரும்புகிறவன். அவன் எப்பொழுதும் அவனுடைய விருப்பம் தீங்கு செய்வதாய் இருக்கும், பொல்லாப்பு செய்வதாய் இருக்கும். பிறரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிறவன். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். ஒரு மனிதன் பரியாசக்காரனாய் இருக்கிறான், கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறான், பாவம் செய்கிறவனாய் எப்பொழுதும் பொல்லாப்பை விரும்புகிறவன், பிறரை துன்பப்படுத்தி பார்க்கிறவனாய் இருக்கிறான் என்றால் அவனை தண்டித்தால் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை பேதையை உணர்வுள்ளவனாக்கும். பேதை ஞானம் அடைவான். ஒரு மனிதன் அறியாதவனாய் இருக்கிறான், எந்த விஷயத்தையும் அறிந்து கொள்ளாமல் பேதையாய் ஒன்றும் அறியாதவனாய் இருக்கிறான் என்றால் இந்த பரியாசக்காரன் பெரும் தண்டனையானது இவனை ஞானவானாக்கும். இப்படி செய்தால் இப்படிதான் வரும் என்ற ஞானம் அந்த பேதைக்கு வரும். பரியாசக்காரனை தண்டிக்க வேண்டும், அக்கிரமத்தை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், சும்மாய் விடக்கூடாது. அப்படி இருப்பது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. பரியாசக்காரனை தண்டித்தால் பேதை ஞானம் அடைந்து கொள்வான். அறிவில் வளராமல் இருப்பவன் புரிந்து கொண்டு அவன் நல்லவனாக மாறுவான். பிறர் திருந்தும்படியாக பரியாசக்காரனை தண்டிக்க வேண்டும். ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவடைவான். ஒருவனுக்கு கொஞ்சமாவது ஞானம் இருந்தால் அவனை போதித்தால், அவனுக்கு நாம் நல்வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் அறிவடைவான். ஞானவானுக்கு போதிக்கும் போது அவன் அறிவை பெற்றுக் கொள்வான். முட்டாளுக்கு போதித்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சமாவது ஞானம் இருக்கிறவனுக்கு நாம் போதித்தால்தான் அது பலன் உண்டாகும். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். நீதிபரர் நம்முடைய பிதாவாகிய தேவன், நீதியின் சூரியன். அவர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். இதற்கு உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் என்னும் துன்மார்க்கனை பற்றி படிக்கிறோம். ஆமான் எவ்வளவு துன்மார்க்கமாய் நடக்கிறான். மொர்தெகாயை கொல்வதற்காக 100 அடி உயரமுள்ள அந்த பெரிய தூக்கு மரத்தை செய்ய வைக்கிறான். அப்படி அவன் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காக்கும்படியாக அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தொங்க விட்டார். இது எப்படி இருக்கிறது? கர்த்தர் எவ்வளவு நீதிபரராய் இருக்கிறார், நீதிமானாய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்காக அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். அந்த ராஜாவை, அகாசேரு ராஜாவை தொட்டார். அகாசேரு ராஜாவை ஆளுகை செய்தார். அந்த ராஜாவின் இருதயத்தை ஆளுகை செய்தார். எஸ்தருக்கு கிருபை கிடைக்க செய்தார். அந்த ராஜா இறங்கும்படி செய்தார். எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. பின்பு ஆமானுடைய காரியத்தை எஸ்தர் ராஜாத்தை விளக்கினார்கள். சில காரியங்கள் நடந்தது. கர்த்தர் கிருபையாக
தம் ஜனங்களை காத்து கொண்டார். அகாஸ்வேரு ராஜாவினால் ஆமான் தண்டிக்கப்பட்டான். துன்மார்க்கருடைய வீட்டை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்பது தெரிகிறது. அந்த தூக்குமரம் செய்து வருகிறது. முதல் நாள் இரவு தூக்குமரத்தை 100 அடி உயரமுள்ள தூக்குமரத்தை ஆமான் செய்திருக்கிறார். அது வந்துவிட்டது என்று செய்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மறுநாள் 24 மணி நேரத்தில் மறுநாள் அதே தூக்குமரத்தில் ஆமானே மொர்தெகாய்க்காக செய்த தூக்குமரத்தில் ஆமானே கொல்லப்படுகிறார். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், அந்த மொர்தெகாய்க்கு தனக்கு ராஜ மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதே ராஜ மரியாதையை அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாய்க்கு கொடுத்து கூட நின்று அழைத்து கொண்டு போய்விட்டு வா, ஊர்வலம் அழைத்து சென்று வா என்று ஆமானையே கூட அனுப்புகிறார். மொர்தெகாய்க்கு கனத்தை கொடுக்கிறார். ஆமானை கூட நீ வழிநடத்தி செல் என்று சொல்லும் பொழுது ஆமானின் இருதயம் அப்பொழுதே செத்து போயிற்று. அப்படியாக அவன் எதிர்பார்த்த எல்லாம் தலைகீழாய் மாறியது. நான் இதை செய்து விடுவேன் என்று நினைத்து வந்தான். அத்தனையும் முடிந்து போனது. கர்த்தர் பெரியவர், அவரை கனப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஒரு நாளும் தம்மை நம்பியவர்களை கைவிடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம். அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். துன்மார்க்கருடைய வீட்டை அவர் கவனித்து பார்க்கிறார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பார். அவர் துன்மார்க்கரை தீங்கிலே கவிழ்த்து போடுவார். அவர்கள் தீங்கில் அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கென்று ஆபத்து வரும். அந்த தீங்கை அவர்களுக்கு அனுப்புவார். கவனித்து பார்த்து அவர்களுக்கு அனுப்புவார். அப்பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள். ஏழைகளின் கூக்குரலுக்கு செவி கொடுக்காதவன். ஒரு ஏழை இருந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று தாழ்மையோடு கூப்பிடும் பொழுது, மிகவும் பசியோடு இருந்து ஒரு மனிதன் நம்மை கூப்பிடும் பொழுது, ஏழையின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காதவன், அவன் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், நம்மை நோக்கி கூப்பிடுகிறான், ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நாம் உடனே இரக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்வது, இரக்கம் காட்டுவது, நீதியின்படி நடப்பது, இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்தால்தான் நாமும் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நீதியின் சூரியன். அவர் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் இரக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இரக்கம் இருக்கிறது. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். நாம் யாருக்கும் தெரியாமல் நாம் அன்பளிப்பு கொடுக்கும் போது நம்மேல் கோபமாய் இருக்கிறவர்களும் அவர்களுடைய கோபம் தணிந்து போகும். அன்பளிப்பு என்பது பிறர் கோபத்தை தணித்து விடும். அது நம் குடும்பத்தில் இருக்கலாம், நம் அலுவலகத்தில் இருக்கலாம். ரகசியமாய் நாம் அன்பளிப்பு கொடுக்கும் போது அது மிகப்பெரிய கோபங்களை, பகைகள், விரோதங்களை விட்டுவிட பண்ணும். நன்மை நடக்கும், ஒற்றுமை வரும். அன்பளிப்பு கொடுப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அந்தரங்கமாய் கொடுக்கப்படும் வெகுமதி என்று சொல்லும் போது அன்பளிப்பு கொடுப்பது, கிஃப்ட் கொடுப்பது என்பது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நாம் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அது பல கோபங்களை தீர்த்துவிடும். ஒருவருக்கொருவர் இருக்கும் கோபங்கள் விட்டு போகும். இது குடும்பத்திலும் நாம் பயன்படுத்தலாம், நண்பர்கள் மத்தியிலும் இப்படி செய்யலாம். அன்பளிப்பு கொடுப்பது பாவம் அல்ல, சரிதான். மடியில் உள்ள பரிதானம் கோபத்தை ஆற்றும். நாம் பரிதானம் என்று சொல்லும் பொழுது லஞ்சம் கொடுப்பது. லஞ்சம் கொடுத்தால் குரோதத்தை ஆற்றும். லஞ்சம் வாங்குகிறவர்கள் அது பாவம், அதை செய்கிறவர்கள் தீயவர்களாய் இருக்கிறார்கள். நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். நாம் லஞ்சம் வாங்குவதில்லை, அக்கிரமம் செய்வதில்லை, பரிசுத்தமாய் வாழ்கிறோம். ஆனால் நம்மேல் குரோதத்தோடு இருக்கிறார்கள். நம்மேல் எப்படி நம்மை வீழ்த்தி விடலாம், நம்மை கொடுமைப்படுத்தலாம், நமக்கு தீங்கு செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். குரோதமாய் சில பேர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் லஞ்சம் கொடுத்தால் அந்த குரோதம் தீர்ந்து போய்விடும். நம்மிடத்திலிருந்து ஒரு பலனை அவர்கள் பெறும் பொழுது அந்த குரோதத்தை விட்டு விடுவார்கள். சரி போ, இதை நீ கொடுத்திருக்கிறாய், உன்னை விட்டு விட்டேன் போ என்று
நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். சிலர் இப்படிப்பட்ட திருந்தாத மனிதர்கள் இருப்பார்கள். நமக்கு எப்பொழுதும் தீமை செய்ய வேண்டும் என்றும் நற்காரியங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் சிலர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிதானம் வாங்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அதாவது லஞ்சம் வாங்கக்கூடியவர்களா இருப்பார்கள். வேறு வழி இல்லாமல் நாமும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். லஞ்சம் கொடுப்பது பாவம் அல்ல, வாங்குவதுதான் பாவமா இருக்கிறது. சில நேரங்களில் அப்படியும் செய்வதுண்டு. அதாவது லஞ்சம் கொடுத்து அவர்கள் கோபத்தை ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு வருகிறது என்றால், கர்த்தர் நமக்கு நியாயம் தீர்க்க போகிறார் என்றால் நீதிமான் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏனென்றால் தான் செய்த நல்ல கிரியைகள், இத்தனை காலம் நன்மை செய்திருக்கிறோம், ஆனால் துன்பத்தையே அனுபவித்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வந்தால், அவர் நியாயத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? நாம் செய்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அப்படி என்றால் மிகப்பெரிய சந்தோஷங்களை நாம் பெறுவோம், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது நம்மை பூரிப்பை அடைய செய்யும். நமக்கு மிகவும் சந்தோஷமாய் உற்சாகமாய் இருக்கும். ஆனால் அக்கிரமக்காரருக்கு எப்படி இருக்கும்? அக்கிரமக்காரருக்கு அழிவு உண்டாகும். அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள், அதற்குரிய எல்லா பலன்களையும் அடைய போகிறார்கள். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் அக்னி கடலில் போடப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு அழிவுதான் உண்டாகும். அதனால் அவர்கள் சந்தோஷப்பட முடியுமா? துன்பப்படுவார்கள். அதுதான் நியாய தீர்ப்பு நாளில் நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், துன்மார்க்கருக்கு அழிவே உண்டாகும். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் காலத்தை அறிந்து அறிவோடும் ஞானத்தோடும் புத்தியோடும் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கேற்ற காரியங்களை அறிந்து கொண்டு ஞானமாய் செயல்பட்டு கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை உணர்ந்து விவேகமாய் நடந்து அப்படி நடந்து கொண்டிருக்கிற மனிதன் நல்லவன். அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் இப்படியெல்லாம் செய்யாமல் விவேகத்தை விட்டு விலகி நடக்கிற மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. விவேகத்தை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் என்றால் கர்த்தருக்கு பயப்படாமல் வசனங்களை கை கொண்டு நடக்காமல் அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பாவ வழிகளில் வாழ்கிற மனிதன் கர்த்தருடைய வருகையை உணராமல் அதற்கு ஆயத்தப்படாமல் முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டு கர்த்தருடைய வழியை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்டவன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். செத்து போனவர்கள் கூட்டமாய் இருப்பார்களாம், அந்த இடத்தில் அவன் தாபரிப்பானாம். இது சற்று ஆச்சரியமா இருக்கிறது. செத்து போன மனிதர்களை என்ன செய்வார்கள்? சரீரம் அடக்கம் செய்து விடுவார்கள். அவர்கள் ஆத்துமா ஒரு கூட்டமாக அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் காவலில் வைத்திருக்கிறார், வேதம் சொல்லுகிறது பல இடங்களில். அப்படி என்றால் மரித்தவர்களின் ஆத்துமா வைக்கப்படும் இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அவர்கள் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்கென்று ஒரு கூட்டமாக அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இந்த மனிதன் போய்விடுவானாம். கர்த்தருக்கு பயந்து வாழாமல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிற மனிதன் அந்த இடத்தில் போய் சேருவான். செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் என்றால் அந்த இடத்தில் போய் தங்கி விடுவான் என்று பொருள். 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பே நியாய தீர்ப்பு நாள் வரும். அந்த 1000 வருடமும் செத்த மனிதர்கள் ஒரு இடத்தில் தங்கியிருப்பார்கள். அந்த இடத்திற்கு போய்விடுவான். அப்படி என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாசிக்கலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்தாலும் கர்த்தருடைய வருகையை உணராமலும் அதற்கான காலத்தில் உணர்ந்து ஆயத்தப்படாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் பாவம் செய்தாலும் என்ன செய்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளுக்காக அவர்கள் இறந்தவர்களின் கூட்டத்தில் பாதாளத்தில் அடைக்கப்படுவார்கள். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்பங்கள் என்றால் என்ன? உலக, அதாவது மண்ணாசை, பெண்ணாசை என்று சொல்வார்கள். பணத்திற்காக, நிலங்களுக்காக, உலக ஐஸ்வர்யங்களுக்காக அதன் மேல் விருப்பம் கொண்டு அதையே வாஞ்சித்து தேடுவது, பெண்களின் மேல் மோகம் கொண்டு அலைவது,
இப்படிப்பட்ட காரியங்கள் சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது. பேரின்பம் என்று உண்டு. அது என்னவென்றால் கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஆசை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆசை, அவருடைய வழிகளில் நடக்க விருப்பப்படுவது, இதுதான் அதில் இன்பம் காண்பது. ஜெபிப்பதில் இன்பம் காண்பது, வேதம் வாசிப்பதில் இன்பம் காண்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்றால் சந்தோஷமாய் வருவது, சந்தோஷப்படுவது. கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த பேரின்பம் என்றால் என்ன என்பது புரியும். கர்த்தரோடு இணைந்திருப்பதும் அவருடைய சித்தம் செய்வதே பேரின்பம். அதை நாம் வாஞ்சித்து தேடினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் கர்த்தரை விட்டு சிற்றின்ப பிரியராய் இருந்தால், உலக ஆசைகள், பண ஆசை, பதவி ஆசை, பொன் பொருள் போன்ற ஆசை, பெண் ஆசை போன்ற காரியங்களில் சுற்றி திரிந்தால் தரித்திரன் ஆகி விடுவோம். இப்படியெல்லாம் ஆசைக்கு இடம் கொடுத்தால் தரித்திரம் வரும். அதே போல மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவர்கள், எப்பொழுதும் மது குடிக்க வேண்டும், சாராயம் குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் இருந்தாலும் எண்ணெய் சாப்பிடுவதை, எண்ணெய் பண்டங்களை சாப்பிடுவதை, எண்ணெயில் பொரித்த பண்டங்கள், எண்ணெயை சாப்பிடுவதில் அதிக விருப்பம் உடையவர்களாய் இருந்தால் அவர்களும் தரித்திரர் ஆவார்கள். இந்த 3 காரியங்களும் நமக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. சிற்றின்ப பிரியர்களாய் இருக்கக்கூடாது, பெண்ணாசையோடு அலையக்கூடாது, பணத்தாசை, நிலங்களின் மேல் ஆசை, கார் ஆசை, வீடு ஆசை போன்ற இப்படிப்பட்ட காரியங்களில் ஆசை கொண்டு அலையக்கூடாது. அப்படி இருந்தால் தரித்திரம் வந்துவிடும். எண்ணெய் மேல் அதிகம் ஆசைப்படக்கூடாது, எண்ணெய் அதிகமாய் சாப்பிடும் பழக்கம் இருக்கக்கூடாது, அதுவும் தரித்திரத்தை கொண்டு வரும். மதுபானம் குடிப்பதில் ஆசை இருக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கிறவர்கள் தரித்திரர் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 காரியங்களையும் நம்மிடத்தில் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், தரித்திரத்தை வரவிடக்கூடாது. அப்பொழுது ஆசீர்வாதம் நமக்கு வரும். இந்த 3ம் இல்லை என்றால் நாம் ஆசீர்வாதமா இருக்கலாம், எந்த குறைகளும் இருக்காது பணம் பொருள் போன்ற காரியங்களில். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கர் மீட்கும் பொருள் ஆவார்கள். கர்த்தர் நீதிமானை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக துன்மார்க்கனை சாத்தானிடம் ஒப்படைத்து விடுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 21:18 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை கர்த்தர் சாத்தானிடம் பரலோகத்திற்கு வராமல், அதாவது ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருந்தால் அவனை சாத்தான் கையில் ஒப்படைத்து விடுகிறார். அவனுக்கு பதிலாக நீதிமானை தன்னிடம் சேர்த்து கொள்கிறார். ஒரு விலைக்கிரயம் கொடுத்துதான் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வாங்குகிறார். நீதிமானாய் நாம் வாழ்ந்தால் நமக்காக ஒரு துன்மார்க்கனை சாத்தானிடம் ஒப்படைத்து கர்த்தர் தம்முடன் நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கர் மீட்கும் பொருள் ஆகிறார்கள். பொதுவாக நாம் ஒரு பழம் வாங்க வேண்டும் என்றால் கடைக்கு போய் என்ன செய்வோம்? ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பழத்தை வாங்குவோம். அதாவது அந்த பழம் நமக்கு தேவை என்றால் அதற்காக ஒரு தொகையை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் மீட்கும் பொருள். பழத்தை மீட்பதற்காக அந்த பொருளை நாம் கொடுக்கிறோம். அப்படி என்றால் இவ்வுலகத்தில் எல்லா மனிதர்களும் பொல்லாத சாத்தானிடம் ஒப்படைக்கப்பட்டாயிற்று. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவன் கையில் வசமாகிவிட்டோம், அவனுக்கு அடிமையாகிவிட்டோம். நம்மை மீட்பதற்காக ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு தம்மிடம் சேர்த்துக் கொள்கிறார். செம்மையானவர்களுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாகிறார்கள். துரோகம் செய்கிறவர்கள், விசுவாச துரோகம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், கர்த்தரை மறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சாத்தானிடம் ஒப்படைத்து விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள், செம்மையானவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நீதியின்படி வாழ விரும்புகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தம்முடன் சேர்த்துக் கொள்கிறார். வேதத்தில் கர்த்தருடைய காரியங்களில் பல ரகசியங்கள் இருக்கிறது. பல ரகசியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் வெளிப்படையாகவும் சில காரியங்கள் வேதத்தில் மறைபொருளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தானை பற்றியும் அவனுக்கும் மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடக்கிற சில காரியங்களை பற்றியும் கர்த்தர் சில இடங்களில் சொல்லி இருக்கிறார் வேதத்தில். யோபையாவின் புஸ்தகத்திலும், ஏசாயா 14, எசேக்கியேல் 28 புஸ்தகங்களிலும்
மற்றும் மிகாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிற இடங்களிலும், இந்த இடங்களில் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது, இந்த இடங்களிலும் கர்த்தர் பல காரியங்களை நமக்கு சொல்ல வருகிறார். ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அதனால் இந்த பூமி மனிதனிடமிருந்து சாத்தானுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அவன் ஆண்டு கொள்ள தொடங்கினான். நாம் ஆள வேண்டியதை அவன் ஆள தொடங்கிவிட்டான். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களும் சகலமும் அவனுடைய அதிகாரத்தில் வந்துவிட்டது. கர்த்தர் நம்மிடம் கொடுத்த ஒரு காரியத்தை நாம் அவனிடம் தொலைத்து விட்டோம். இப்பொழுது அதை மீட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார். அந்த பூமியை மீட்க வேண்டும். இப்பொழுது அதற்கு கர்த்தர் நம் மூலமாகவே, நாம் தொலைத்ததை நம் மூலமாகவே மீட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்பட்டு அதை மீட்கிறார். இப்படி செய்யும் போது துன்மார்க்கத்தை பின்பற்றி போகிற மனிதர்களை நல்ல பரிசுத்தவான்களுக்காக, சன்மார்க்கர்களுக்காக கர்த்தர் தீயவர்களை பொல்லாதவனிடத்தில் ஒப்படைத்து தம்முடைய பிள்ளைகளை, சன்மார்க்கரை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை தம்மிடம் சேர்த்து கொள்கிறார். இதை பற்றின காரியங்கள் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆனாலும் நாம் நீதியின் பாதையில் தெரிந்து கொண்டால் மட்டுமே, நீதியாய் வாழ்ந்து நீதிமானாய் இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். நம் விருப்பப்படி வாழ்ந்து பாவம் நம் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு பரலோகம் அடைய முடியாது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்வோம். இந்த வசனத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தில், அதாவது எந்த நேரத்திலும் பாவத்தோடு பரலோகம் செல்ல முடியாது. நீதிமானுக்காக துன்மார்க்கன், பொல்லாதவன், பாவத்தை விரும்புகிறவன் சாத்தானிடம் ஒப்படைக்கப்படுவான் என்று மிக தெளிவாக வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. துரோகிகள், கர்த்தரை மறந்த துரோகியாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருந்தால், உலகத்தில் அன்பு வைத்து கர்த்தரை விட்டு விலகி நடக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. செம்மையானவர்களே அதில் பிரவேசிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பரலோகம் போவார்கள் என்ற மிக தெளிவான விளக்கம் இந்த 18ஆம் வசனத்தில் இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். ஒரு முறைதான் வாழ்க்கை. இன்பமோ துன்பமோ, பாடுகளோ வலிகளோ எதை சுமந்தாலும் பரவாயில்லை. சிலுவை சுமக்கவே பிறந்திருக்கிறோம். துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள்வோம். வலி வேதனைகளை அனுபவிப்போம். கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை. நித்தியமோ நிரந்தரமானது. நித்தியவாசியான தேவனுடன் வாழும் வாழ்க்கையை விரும்புவோம். அதற்கேற்றபடி மனம் திருந்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.